அரசாணை எண் 82ன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர விற்பனை குழு மூலம், அதாவது ஊரக உள்ளாட்சி பகுதியில் கட்டப்படக்கூடிய கடைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு அடிப்படையில் கடைகள் ஒதுக்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு தானேயா தரணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் 5% அறிவிச்சிட்டீங்க. அதில் திமுக கட்சிக்காரங்களே போலியா எங்களை ஏலத்தில் பங்கெடுக்க விடாமலே கடைகளை பூரா ஆட்டையை போடுறாங்க. அப்போ இது என்னையா ஆச்சு? நீங்கள் 2026 தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை 3000 உயர்த்தி தரணும் ஐயா. நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை படிச்சிருக்கிறீங்க. அந்த மாற்றுத்திறனாளி கொடுக்கப்படுகிற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் பல கோரிக்கைகள்லாம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கடை ஒதுக்குவதிலே முறைகேடுன்னு தான் சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் அது முறையாக யாரெல்லாம் விண்ணப்பித்தார்கள், யாருக்கு கிடைக்கவில்லை, எத்தனை பேர் கிடைத்திருக்குது என்ற விவரத்தையெல்லாம் சொன்னால் சட்டப்படி அதிமுக ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும்.